ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் அதை பற்றி வீடியோ போட சொன்னீங்க. இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ அதில் தேவையான பார்ட்ஸ்லாம் என்னென்ன பார்ட்ஸு ஈஸியாக எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. சரிங்களா, இது எல்லாமே பவர் சப்ளை. 3 பவர் சப்ளை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் சப்ளை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பக் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பவர் சப்ளை. இது வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு. சரிங்களா, சப்பு சென்டருக்கு இது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ போர்டு, சரௌண்டுக்கு ஒரு ஸ்டீரியோ போர்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரஷ்ஷு ஆடியோ போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஎக்சல்லேருந்து நம்மளுக்கு வந்து அனலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுலேருந்து நம்ம டிடிஎஸ், டால்பி 5.1 எல்லா இன்புட்டும் எல்லாம் கொடுக்கலாம் ஆப்டிக்கல் கோஎக்சல்ன்ற இன்புட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீ, இது பேஸ் ட்ரபிள் போர்டு. சரிங்களா, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி மாடல் போர்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரிமோட்டும் இருக்குது. இது மாஸ்டர் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும். இது யூஸ் பண்ணி 6 சேனல் வால்யூம் ரெடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டு. எல்லா பார்ட்ஸும் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்க்ரூ பேக்கெட்டு. உங்களுக்கு தேவை 2 பேக்கெட் வேணால் வாங்கிக்கோங்க. சம்டைம் பத்தாது, அப்புறம் ஒன்று ரெண்டு போகணும். ஷீல்டு ஒயரு, நாய்ஸ் வராமல் இருக்குது ஷீல்டு ஒயரு நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, அது எப்படியும் ஒரு 6 மீட்ரு 7 மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. இது பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பவர் சப்ளை ஒயரு. இது தேவைப்படாது ஆர்சிஏ. ஏன்னா இதுக்கு பதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டி ரஷ் போர்டு இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனில் அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்த நான் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது தேவைப்படாது, இது நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணால் இது தேவைப்படாது. அனலாக இருந்தால் இது தேவைப்படும். ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணுறோம், எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லலாம். ஸோ இது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் உண்டான ஹீட் எல்லாம் அது ரெடியூஸ் பண்ணி வெளியில் தள்ளி விடும். எக்ஸாஸ்ட் பண்ணி வெளியில் தள்ளும். ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸும் அப்புறம் வந்து சுவிட்சும். சரிங்களா, சுவிட்ச் வந்து பவர் சப்ளை சுவிட்சுன்னு சொல்லலாம். சில வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் சுவிட்சு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதோட ஆம்பியர் ரேட்டிங் ஏற்ற மாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்இடி. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலில் தெரியும். இப்போ அது அக்ரலிட்டிக் ஷீட்டு தான் தேவைப்படும். நான் அக்ரலிட்டிக் ஷீட் ஆம்பிளிஃபையர் பண்ணல. நான் சாதாரணமான ஒரு மெட்டலில் செஞ்ச கேபினெட் உள்ள ஆம்பிளிஃபையர் தான் பண்ணுறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ அதுவும் என்கிட்ட இருக்குது. இதான் பேனல், ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இங்கே வந்து இந்த யூஎஸ்பி மாடல் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாமே வந்து டாகல் சுவிட்சு பண்ணுற இடம். 5.1 2.1 மோடு செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஹேண்டியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கட்ரு, பிசிபி கட்ரு, சால்ட்ரிங் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, ஈட்ஸிங் பேஸ்ட்டு, சால்ட்ரிங் லெட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டி பாக்ஸ் போல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சால்ட்ரிங் அயனு. சரிங்களா, ஒரு 30லேருந்து 40 வாட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம். நான் 35 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுலாம் ஒரு 35க்கு மேலே இருந்தால் தான் ஈஸியாக அந்த ஒயர்லாம் ஒட்டும். சரிங்களா, சும்மா கச்ச கச்சான்னு வச்சுக்காமல் இந்தமாரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை மிஸ் ஆகிடும், டூல்ஸ்லாம் தேடும்போது கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் ஆகிற பவர் சப்ளை அதுக்கு வந்து கரெக்டான ஹோல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹோல்ஸ்லேயே இந்த எஸ்எம்பிஎஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே 24 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ்ஸு. இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு வரும், 12 வரும். இந்தமாரி ஹோல்ஸ் எடுத்து வச்சுட்டா இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே போல் தான், இதுவும் அதே போல் தான். 4 ஹோல்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டேன். துரு பிடிச்சிருவோம் அதுக்காக. இது ப்ரீ போர்டு, அதுக்கும் ஹோல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாய்ஸ் இல்லாமல் பக்காவாக இருக்கணும்னா இந்தமாரி வந்து கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டோட பேனல் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதுக்கு பிஃபோர் தட் அந்த இடத்த நான் கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுத்தேன். ஸோ அனலாக் இன்புட்லாம் தேவைப்படாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும், 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல் இருக்கும். ஸோ ஓவரால் இதே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். எந்த ப்ரீ போர்டும் தேவைப்படாது. அப்படியும் நான் வந்து சப்பு ப்ரீயும் பேஸ் ட்ரபிளும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சப்பு பூஸ்ட் பண்ணணும். பேஸ் ட்ரபிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் கிடையாது, நம்ம தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பேனலில் இது போல் அடியில் வந்து ஹோல்ஸ்லாம் இது போல் வரும்.
தேவையான ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். தேவையில்லாமல் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பேனல் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக பேனல்லாம் வந்து வெளியில் கிடைக்கல கேபினெட்டு. ஸோ அதனால தான் நான் உள்பக்கம் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன், ட்ரில்லாம் போட்டுட்டு. ஸோ இப்போ ஒரு பார்ட்ஸாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோவிலும் எல்லோரும் இதாக சொல்லுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வியூவர்ஸ் வர்றதுக்கு அதுக்காக கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சேனல் நம்பி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் கரெக்டாக இதில் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ டெக்னீஷியனாக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இதே வந்து ஒரு பேசிக்காக இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் போடுற வீடியோ. என்னோடய சேனலில் மோஸ்ட்லி வந்து நான் வந்து பேசிக்கில் ஆரம்பித்து அப் டு ட்ரபிள் ஷூட் பண்ணுற வரைக்கும் போட்டிருப்பேன். ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தேன். நிறைய பேர் இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தான் இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ண வாங்கியிருக்கேன். வேறு யாருக்கும் கிடையாது. ஸ்டடி பர்பஸ்க்கு மட்டுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வாங்கி இப்போ அசம்பிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் பிஃபோர் வந்து ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண என்னென்ன பார்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மோர் தென் 1 மந்த்தாக அப்படியே ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்தால இதை அசம்பிள் பண்ணுற நமக்கு டைம் கிடைக்கல. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அடுத்தது உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங் தான் இதில் இருக்கும். ஈஸியாக ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாரி சீப் அண்ட் பெஸ்ட்டு பார்ட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக வந்து எல்லோரும் வீட்டிலும் ஓடிடி இருக்குது. எல்லோரும் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் கோஎக்சல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதில் வந்து டிடிஎஸ் 5.1 டால்பி 5.1லாம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆடியோ ரஷ் போர்டு நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இல்லைனா நார்மலாக வந்து அனலாக் போட்டுடலாம். ஸோ லெஃப்ட் ரைட் கொடுத்து ப்ரோலாஜிக் பண்ணிக்கும். இல்லை 5.1 டேரெக்டாக கொடுக்கலாம். இப்போலாம் யாரும் 5.1 அவுட்புட்டே எந்த பிளேயர்லேருந்து வரது கிடையாது. ஒன்று ஆக்ஸ் அவுட்புட் வரும், அப்படி இல்லைனா தான் ஸ்டீரியோ அவுட்புட் வரும், இல்லைனா வந்து டிஜிட்டல் அவுட்புட் ஆப்டிக்கல் கோஆக்சல் வரும், இல்லை HDMI வரும், ஆர்க் வரும். ஸோ HDMI அளவுக்கு நம்ம போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணலாம் சொல்லி தான் நான் வந்து இந்த ஆடியோ ரஷ்ஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் போர்டு இதெல்லாம் தேவைப்படாது. சரிங்களா? சப்பு ப்ரீ அப்பயும் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஸோ சப்பு கொஞ்சம் பேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலாம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ச்சஸ் ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த ஹெச்டி ரஷ் போர்ட்லேருந்து சப்பு ப்ரீயாக தான் அவுட்டு வரும். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணி 8 இன்ச்சோ இல்லை 10 இன்ச்சோ 12 இன்ச்சுக்கோ ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பேஸ் ட்ரபிள் போர்டு அதில் கிடையாது, வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பேஸ் ட்ரபிள் போர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணால் தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சில்னஸும் பேஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பாங்க. சில பேர் சப்பில் நல்லா பேஸ் வைப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்பு ப்ரீ யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ பேஸ் ட்ரபிள் போர்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட் இது போல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினே வரணும். நான் இன்புட்டை தான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். அவுட்புட் கண்டிப்பாக நம்ம இது போல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நான் யூஸ் பண்ணுற அந்த இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி போர்டு பர் சேனலுக்கு வந்து 40 வாட்ஸ் வரும். சரிங்களா? 80 வாட்ஸ் டோட்டலாக அது. ஸோ நம்ம கொடுக்குற எஸ்எம்பிஎஸ் ஆம்பியர் பொறுத்து நல்ல கெயின் ஆகும். நான் யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ஸு 24 வோல்ட்டு 24 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்பியர்னால் ஒரு 3 to 4 வரைக்கும் பூஸ்ட் ஆகும். ஸோ நான் ஏன் 3 எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கேன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டுக்கும் ஒரு எஸ்எம்பிஎஸ்ன்ற கணக்கில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்படி போடும்போது நல்ல கெயின் கிடைக்கும். ஒரு சில பேர் பெரிய எஸ்எம்பிஎஸ் ஒன்றா போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஈஸியாக போயிடாது. ஒரு சேனலுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ்னால் வேறு லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் மொத்தமாக ஒரே பவர் சப்ளை போட்டிங்கன்னா சம்டைம் எதனா ஒரு எஸ்எம்பிஎஸ் இப்போது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சாக்கெட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ரூலாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா பின்னாடி வந்து ஒயர் வந்து ஷார்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில பேர் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ லைட்டாக ஊற்றி விட்ருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நல்லா டைட்டாக நிற்கும். ஸோ நம்ம ஹேண்ட் டைட்டே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 2.2 ஆம்பியர். ஸோ இது போதுங்க. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஐசி டைப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்ஃபெட் டைப்பு, டிரான்சிஸ்டர் டைப்லாம் நம்ம யூஸ் பண்ணல.
ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும். அது வந்து அந்த போர்டு நல்லா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு நல்ல பவரான எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரு. அது அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஸோ ஹீட் ஆனாலும் நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அதோட ஹீட்டெல்லாம் வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் இந்த ஐட்டம்லாம் வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உடனே வந்து ஒயரிங்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்புட் அவுட்புட்டில் யூஸ் பண்ணுற அந்த சாக்கெட்ஸு கண்ட்ரோலர் இதெல்லாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஒயரை கட் பண்ணி லென்த்து பார்த்து சால்ட்ரிங் அடித்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ட்ரையல் பார்த்துடலாம். ஸோ இந்த க்ரில்லும் நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்கு க்ரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வழியாக வந்து எதனா சின்ன எலி அது போல் உள்ளே போய் ஒயரெல்லாம் கச்சி வச்சிரும். ஸோ இந்த க்ரில் யூஸ் பண்ணும்போது எலியெலாம் போகாது எதுவுமே. அதுக்காக தான் சில பேர் வந்து சேஃப்டிக்காகவும் கைக்கு பின்னாடி வைக்கும்போது ஃபேனில் விட்டுற போகிறாங்க சொல்லிட்டு க்ரில் போடுவாங்க. க்ரில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தமாரி எந்த ஒரு ஐட்டமும் உள்ளே போகாமல் இருக்குது தான் அந்த க்ரில் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் க்ரில்லே போட மாட்டாங்க. நம்ம ஃபேனை உள்ளே வச்சு வெளியில் வந்து க்ரில் போட்டு 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். ஸோ நல்லா சேஃபாக இருக்கும். எந்த ஒரு ஒயர் கீர் கூட அந்த ஃபேனுக்குள்ளே போய் மாட்டிக்காது. நம்ம ஸ்பீக்கர் ஒயரே பின்னாடி கொடுப்போம்ல, அதெல்லாம் நிறைய பேர் பர்ஃபெக்டாக வந்து பின்னாடி கொடுக்க மாட்டாங்க. நிறைய எக்ஸஸ் ஒயர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராகிற ஒயர்லாம் இந்த ஃபேனுக்குள்ளே போய் மாட்டின்னு அது கூட கரகரன்னு சுற்றும். ஸோ இந்த க்ரில் இருக்கும்போது எதுவுமே உள்ளே போகாது. வெறும் அந்த உள்ளகிற அந்த ஹீட்டை மட்டும் வெளில தள்ளி விடும். இது டைரக்ஷன் வந்து ஒரு சில பேர் மாற்றியும் போடுவாங்க. இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன். அது வெளியில் தெரியணும். ஸோ அது போல் போட்டிங்கன்னா உள்ளேருந்து ஹீட்டை இழுத்து வெளியே தள்ளி விடும். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன். ஸோ இதை உல்ட்டாவை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா வெளியிலேருந்து காற்றை இழுத்து உள்ளே தள்ளும். சில பேர் அந்தமாரி டெக்னிக்கில் கூட பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம உள்ளேருந்து தான் வெளியில் தள்ளி விடணும். சரிங்களா? எக்ஸாஸ்ட் ஃபேன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை எக்ஸாஸ்ட் பண்ணி வெளியில் தள்ளணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் எக்ஸாஸ்ட் ஃபேனு. கூலிங் ஃபேன் சில வச்சுருப்பாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும், கூலிங் பண்ணும். இந்த மதர் போர்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ஃபேனோட ஃபங்க்ஷன் அதுதான். அது கூலிங் பண்ணி விடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக யூஸ் பண்ணுற ஃபேன். ஸோ இதை வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை எக்ஸிஸ்ட் பண்ணும் அது உள்ளகிற ஹீட்டை. அதான் இதோட ஃபங்க்ஷன். 4 ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணுறோம். ஸோ டைட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை அப்படியே எடுத்து வச்சிடலாம். 12 வோல்ட்டு 0.22 ஆம்பியர். சரிங்களா? 200 மில்லி ஆம்புன்னு சொல்லலாம். சரிங்களா? 220 மில்லி ஆம்பு ஃபேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒயரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பவர் சப்ளையில் இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு பவர் சப்ளையில் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக ஆம்பிளிஃபையர் கொடுக்குற பவர் சப்ளையில் பேரலாக அடிச்சு விட்டிங்கன்னா இந்த ஃபேன் ஓடுற அந்த மெக்கானிக்கல் சவுண்டும் வந்து நம்ம ஸ்பீக்கரில் டர்ன்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சில பேர் வந்து பக் போர்டு யூஸ் பண்ணி அதில் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும். சில பேர் வந்து தனியாக எஸ்எம்பிஎஸாக போடுவாங்க இதுக்காக. சில பேர் சின்னதாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெகுலேட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இப்போ பின்னாடி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதாக வந்து பேனல் வச்சுட்டு நம்ம வந்து கண்ட்ரோலர் இது எல்லாமே வந்து வைக்கணும், ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இதான் விஷயங்கள். இதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் தேவைப்படக்கூடிய கண்ட்ரோலர் சுவிட்சு இதெல்லாம் எடுத்து நம்ம கரெக்டாக அந்தந்த லொக்கேஷனில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து உள்பக்கமாக நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தேவைப்படும். ஸோ என்னென்ன கண்ட்ரோலர்ன்றது பாருங்கள். ஸ்டீரியோ கண்ட்ரோலர் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மோனோ கண்ட்ரோலர் சென்டருக்கும் சப்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரௌண்டுக்கும் ஸ்டீரியோ கண்ட்ரோலர் தான். சரிங்களா? அப்புறம் வந்து அந்த நாபு அதெல்லாம் வந்து இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலர். ஓவராலாக எல்லா சேனலும் வால்யூம் குறைக்கிறது. சரிங்களா? இந்த டிஜிட்டல் ரிமோட் கிட் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒயரிங் பண்ணுற வேலையெல்லாம் மிச்சம். ஆனால் வந்து காஸ்ட் வந்து அதுவே தனியாக ஒரு 1500 ரூபாய் எகிரும். சரிங்களா? ஆனால் வந்து இந்தமாரி அனலாக் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் மட்டும் தான் போகும், அதை மட்டும் தான் மாற்றணும். சரிங்களா? டிஜிட்டல்னால் அது ஐசி போச்சுன்னா மொத்தமாக மாற்றணும். அதுபோல் வரும் செலவுகள்லாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக சில பேர் அனலாக் கண்ட்ரோல்லாம் போட்டு பேக் சைடில் மட்டும் இந்தமாரி இது ஆப்டிகல் கோஎக்சல் டீகோடர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு டிடிஎஸ் அதெல்லாம் தேவைப்படும். ஆனால் வால்யூம் மட்டும் நீங்கள் ஏந்து போய் கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி வரும். அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ்லேயே வால்யூமை குறைச்சிக்கலாம். சரிங்களா? மெயின் வால்யூமாக ரிமோட் கிட் இருந்தால் ஓவராலாக நீங்கள் கையிலேருந்தே வந்து ஃப்ரண்ட்டு சரௌண்டு சென்டரு எல்லாம் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தோட ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த டிஜிட்டல் ரிமோட் கிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த அனலாக்னா எழுந்து போய் நீங்கள் ஒரு வாட்டி அது ஏற்றி வச்சுட்டு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 47K கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம்.
சரிங்களா. மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் வந்து 47K யூஸ் பண்ணுவாங்க. மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100K போட்டுருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரபுளுக்கும் 100K ஸ்டீரியோ கண்ட்ரோலர் போடுவாங்க. சரிங்களா, அதை பாருங்கள், இது ரெண்டுமே 100K. இப்போ வந்து பேஸ்லும் ட்ரபுளும் இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஸ் ட்ரபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்கு ஸ்டீரியோ, சென்டருக்கும் சப்புக்கும் மோனோ. சரிங்களா, 47K கரெக்டாக இருக்கும். வால்யூம் வந்து கிராஜுவலாக ஏறும். சில பேர் வந்து 100K போட்டு விட்ருவாங்க, கொஞ்சம் வச்சாலே பான் கத்தும். சரிங்களா, இதான் அதோட ரேஷியோ. அதாவது 47K வந்து இந்தமாரி ஃப்ரண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, சென்டரு, சப்புக்கு. 100K வந்து மாஸ்டர் கண்ட்ரோலர். பேஸ் ட்ரபிளுக்கும் 100K தான் போடுவாங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பேஸ் ட்ரபிளுக்கு உண்டான கண்ட்ரோலர் போட்டு அந்த நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம். சிலது வந்து உள்பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே பேனல் மட்டும் அதில் மறைக்கிற மாதிரி வரும். இந்த கேபினெட் வந்து கொஞ்சம் சீப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் டேரெக்டாக ஃப்ரண்ட் பேனல்லே நீங்கள் நெட்டு போடுற மாரி, நெட்டு ஏற்றுற மாரி வரும். ஸோ நெட்டெல்லாம் ஏற்றிட்டு லைட்டாக அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இந்த ஃபெவி பாண்டு லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து காலத்துக்கும் வால்யூம் கண்ட்ரோலர் டெய்லியும் வச்சு முருகின்னு இருப்பாங்க. ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, சென்டர்லாம் ஒரு லெவல் வச்சுட்டு வீட்டுக்கு ஏற்ற மாரி வச்சுட்டு மாஸ்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் வரும். சரிங்களா, மாஸ்டரில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதை விட்டு எல்லாரும் வந்து ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, படத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றின்னு இறக்கின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ லூஸ் ஆகும், இல்லை கண்ட்ரோலரே போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷன் தான் இந்த ஃபெவி பாண்டு போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக நிற்கும், லூஸ் ஆகாது. பின்னாடி இருக்கிற ஒயரும் வந்து கட் ஆகும், சுற்றின்னு வந்துடும். இது போல் இந்த அனலாக். ஆனால் ஒரு காலத்தில் அனலாக் ஆம்பிளிஃபையர் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டீரியோவிலேருந்து 5.1 கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 5.1லேருந்து டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக மாறிச்சு. இப்போ டிஜிட்டல்லேருந்து வேறு எதுவும் மாறல, அதான் மேக்ஸிமம். அதில் எல்சிடி, எல்இடி அளவுக்கு இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில். சரிங்களா, எல்லா கண்ட்ரோலரும் அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து சப்பும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் சைடில் லைட்டாக திருப்பினீங்கன்னா டைட் ஆகிடும். சரிங்களா, ரொம்ப திருப்பாதீங்க. இப்போ வர கண்ட்ரோலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, சீக்கிரமாக உடஞ்சிருது. அடுத்தது நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா பாருங்கள். இது போல் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் அப்சைடு பார்த்த மாரி அந்த டெர்மினல் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில பேர் கீழே பார்க்குற மாரி கூட பண்ணுவாங்க. நமக்கு வந்து மேலேருந்து, ஏன்னா வந்து கண்ட்ரோலரில் 3 ஒயர் இருக்கும். சரிங்களா, இன்புட், அவுட்புட்டு, அப்புறம் வந்து கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து காமனாக வச்சு சால்டரிங் பண்ணி விட்டுட்டு எல்லா கண்ட்ரோலும் வந்து பேரலாக பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த நாபெல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, மாஸ்டர் கண்ட்ரோலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேனலில் வச்சு 4 பக்கம் ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான் மிச்சம் நமக்கு வேலை. இதை பாருங்க, ஜூம் பண்ணியும் காட்டிட்டேன். ஸோ இதான் இப்படி தான் வரும் இதோட ஃப்ரண்ட் வியூ. எல்லாமே வந்து எல்லோ கலர் அதில் வந்து மார்க்கிங் வர மாரி நான் வாங்கியிருக்கேன். கலராக போட்டால் நல்லா இருக்காது, ஒரு ஈவனாக இருக்கும் சொல்லிட்டு எல்லோ கலர். எல்லாமே வந்து கிராஜுவலாக 0வில் வச்சிடலாம். சரிங்களா, மாஸ்டர் கண்ட்ரோல் இதான், ஃபுல் வால்யூமும் வைக்கலாம். 0வில் வச்சுட்டு 1 by 1 பாருங்கள். ஸோ இப்படி தான் வரும் அதோட டாப் வியூ. அப்புறம் வந்து ஒரு டாகல் சுவிட்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா 2.1 5.1 மாற்றுறதுக்கு. சரிங்களா, ஆனால் 2.1 5.1 மாற்ற முடியாது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஆடியோ ரஷ் போர்டு. அதில் வந்து நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த பட்டனை வச்சு நம்ம வந்து இன்புட்டை வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே செலக்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஒரே ஒரு டாகல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். அந்த டாகல் சுவிட்ச் வந்து நம்ம வந்து டேரெக்டாக எடுத்து போய் பேக்கில் இருக்கிற எஸ்டி ரஷ் பாக்ஸோட இன்புட் செலக்டர் பட்டனில் பேரலில் சால்டரிங் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஒன்ஸு ப்ரெஸ் பண்ணும்போது இன்புட் மாறும். சரிங்களா, ஸோ அது மாறுறது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, அந்த எல்லா அவுட்புட்லேருந்து ஒயரை சால்டரிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து நான் இது கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் நமக்கு தெரியும். அது போல் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா பேக்கில் ப்ரெஸ் பண்ணி மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் மாற்றிக்கலாம். அது என்ன மோடில் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அது போல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி ப்ளூடூத் மாடியூல் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸ்க்ரூ போட்டு நெட்டு போட்டு ப்ராப்பராக நம்ம டைட் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டிரான்ஸ்பரண்ட்டான ஃப்ரண்ட் பேனல் கொண்ட MP3 FM போர்டு நான் வாங்கினேன். சில பிளாக்காக வரும், சில ஒயிட்டாக இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இப்போ இருக்குது மார்க்கெட்டில், ஃபுல்லாக இப்போ இதாக வருது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷனில் ஒயர்னு ஒரு கம்பெனி விட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக சின்னூண்டு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டை நீங்கள் ஒயரிங் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போல்லாம் ஈஸியாக வந்து பின்னு மூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயரிங் பண்ணணும் அதுக்கு. இதில் சுவிட்சே ஃப்ரண்ட்லேயே வந்துடுச்சு. வால்யூமு, மோடு,
அது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்ததில்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் தனியாக ஒரு பிசிபி இருக்கும், போர்டுக்கு ஒரு பிசிபி இருக்கும். ரெண்டும் நீங்கள் பேரலில் அடித்து சால்டரிங் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதான் அதோட வியூ, ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இது போல் நீங்கள் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் அசம்பிள் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோவை பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்ட் 2ல் நெக்ஸ்ட்டு ஒயரிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம ஒரே வீடியோவில் எல்லாமே வந்து போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் எலக்ட்ரானிக்ஸை பற்றி லேர்ன் பண்ணக்கூடியவங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.